ஹாய் ஐஸ் இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் ஷுவை காமிக்கிறாங்க. அவங்க வந்து விண்டோ சைடில் நின்று அவங்க அம்மாட்ட தான் பேசிகிட்டு இருக்கா. இந்த கோ வந்து 3 இயர்ஸாக நான் ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன். பட் வந்துட்டு எனக்கு எந்த ஒரு மரியாதையுமே கிடைச்சதில்லன்னு சொல்லிட்டு அவ ரொம்ப கவலைப்பட்டுட்டு நான் அவங்க அம்மாட்ட நான் வந்து இந்த மாதம் முடிவில் வந்து அப்ராடுக்கு போய் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேம்மான்னு சொன்னதுமே அவங்க அதை கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பியாகிடுறாங்க. இந்த 3 இயர்ஸ் வந்து நான் வேஸ்ட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமே அப்படி நடக்காதுன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அந்த கூக்காக ரொம்ப சூப்பராங்க சாப்பாடுலாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அங்கே வெயிட் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இங்கே கூப்பிடும்போது அப்போ அவனோட ஃபோனுக்கு வந்துட்டு ஏதோ மெசேஜ் வருது. அப்போ அங்கே மெங்கன்ற ஒரு பொண்ணு வந்துட்டு அங்கே மெசேஜ் போட்டிருக்கா, நீங்கள் இப்போ என்னை ஏர்போர்ட்டில் வந்து பிக்கப் பண்ண வரலைன்னா உங்கள் மேலே நான் ரொம்ப கோவமாயிருவேன்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் அதை பார்த்துட்டு ரொம்ப கவலையாயிட்டு அவன் வரதை பார்த்து டக்குன்னு நாங்கள் ஃபோனை வச்சதுமே இவன் வந்துட்டு எதுவுமே கண்டுக்காம வேமா அங்கேருந்து கிளம்பும்போது நான் உங்களுக்காக தான் நான் சாப்பாடு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீங்கள் சாப்பிடாம போனால் என்ன அர்த்தம்னு சொன்னதும் அப்போ அவன் இல்லை எனக்கு இப்போ வேலை இருக்குது, எனக்கு வயிறு சரியில்லை, நாங்கள் ஆஃபீஸ் போய் ஏதாச்சும் சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லும்போது எதுக்காக என்ன சூஸ் பண்ணீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லிட்டு கேட்டதோ இவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு எதுவுமே பதில் பேசாமல் அங்கே ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிட்டு நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் வந்துட்டு இப்போ ஃபஸ்ட்டு கம்பெனிக்கு போகணும், நிறைய ஒர்க் இருக்குது அப்படின்ற சொல்லிட்டு அவளோட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போயிடுறான். போய் அந்த மெங்கை மீட் பண்ணிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சுக்கிருச்சு, அவனுக்கு ஏ மேலே லவ்வெல்லாம் கிடையாது, பட் அவன் மேலே ரொம்பவே லவ் இருக்குன்றது மட்டும் எனக்கு நல்லா தெரியுதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் இது இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே டிசைட் பண்ணியிருந்திருக்கா. அப்புறம் அங்கே இன்னொரு விஷயத்தையே யோசிச்சு பார்க்குறா. ஃபஸ்ட் டைம் அங்கே ஸ்பீச்செல்லாம் கொடுக்குறப்ப பொண்ணுங்க எல்லாருமே ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அவன்ட்டு அங்கே பேச ட்ரை பண்ணுறாங்க. பட் ஹீரோயினுக்கு அவனை அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷையாக இருக்குது. அங்கே அதை பற்றி யோசிச்சுட்டு போகும்போது ஸ்லிப்பாகி விழுக போயிருக்கா. அப்போ வேமா அவன் காப்பாற்றினதுமே நம்ம ஹீரோயின் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே ரொம்ப சந்தோஷமாயிட்டு அவன்ட்டு அங்கே பேசலான்னு சொல்லிட்டு பார்க்குறா. பட் முடியவே மாட்டுது. எங்கே போனாலும் சரி பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே அவங்க போயிட்டே இருக்கா. அப்போ அங்கே ஒரு டைம் அவன் அதெல்லாமே பார்த்துட்டு இப்போ எதுக்காக நீ எப்பயுமே என்னோட பின்னாடி ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கன்னு சொன்னதும் நான் உங்ககிட்ட என்ன விஷயம்னு சொல்லிட்டு அங்கே பேசினேன்னா நீங்கள் இப்போ என்னை ஏற்றுக்குவீங்களா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதும் ஃபஸ்ட்டு நீ என்ன விஷயம்னு சொன்னால் தானே நான் என்னென்னு யோசிக்க முடியும்னு சொல்லியிருக்கான். ஸோ அப்போ இருந்தே நம்ம ஹீரோயினுமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் லவ்வில் ஸ்டார்டிங் எல்லாமே நல்லா தான் இருக்கும் அப்படின்றத அவ சொல்கிறான். இங்கே கேலண்டரவே பார்த்துட்டே உட்காந்துச்சுக்கோமே. அப்போ நைட் போல் அவங்க ரொம்ப லேட்டாக வர்றான். என்ன இவ்வளோ லேட் ஆயிடுச்சு, இன்னும் போய் நீ தூங்கலையான்னு சொன்னதும் இல்லை நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், உனக்கு நிறைய மெசேஜ் நான் சென்ட் பண்ணனே நீ பார்க்கலையான்னு சொன்னதும் இல்லை ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன், நீ இப்போ போய் தூங்குன்னு சொல்கிறப்ப நம்ம ஹீரோயின் நீங்கள் ஒரு நிமிஷம் நில்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்டதும் இவன் ஏதாச்சும் கேட்டுருவாளோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்து போயிடுறான். பட் ஹீரோயின் சிரிச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் போய் தூங்குன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அங்கே டேட் எல்லாமே வரிசையாக கிழிச்சிட்டே இருக்கா. இப்படியே நாள்கள் எல்லாமே கடந்துட்டு இருக்கு. நான் இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இப்படி சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அப்போ அவன் அங்கே வர்றான். அங்கே எதுக்காக நீ இந்த கேலண்டரை டெய்லியுமே பார்த்துட்டே இருக்க, எதுக்கு இதை போய் நீ வாங்கிட்டு வந்திருக்கன்னு சொன்னதும் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ஞாபகம் வருமானு சொல்லிட்டு நான் யோசிச்சேன், வேறு ஒன்றும் இல்லைன்னு சொன்னதும் சரி நான் ஒர்க்குக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேருமே சேர்ந்து ஒன்றா வாக் போகணும்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கேட்குறேன், நீங்கள் இப்போ வரைக்குமே அதுக்கு டைம் கொடுக்கலையேன்னு சொன்னதும் நான் இப்போ கொஞ்சம் பிஸியாக இருக்கேன், கண்டிப்பாக டைம் ஒதுக்கிட்டு உன்கிட்ட நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவன் போகும்போது நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அங்கே ஏகப்பட்ட டாய்ஸ் எல்லாம் வச்சுருக்கான். இதுக்கப்புறம் இதெல்லாமே வேஸ்டான திங்ஸ் தான், இங்கே இருக்க வேண்டிய அவசியமே எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவள் எல்லாத்தையுமே அங்கேருந்து எடுத்துச்சேக்கான். அவங்க அவனுக்காக தான் இது எல்லாமே ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு அவன் அங்கே கூப்பிட்டு காமிச்சாலுமே அவனுக்கு அதில் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது, ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லை. அவன் ஓகேன்ற மாதிரி தான் பார்த்துருக்கான். 2 பேருமே சேர்ந்து கப்புள்ஸ் அங்கே காஃபி குடிக்கிறதுக்கெல்லாமே வாங்கிட்டு வந்திருக்கான். பட் அவன் ஒரு நாள் அதை யூஸ் பண்ணதில்லை. ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் அங்கே பார்த்துட்டு இருந்தான். அந்த ஃபோட்டோ ஃப்ரேமில் ஒரு நாள் கூட 2 பேரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுத்து அதுலேயுமே அதை போட்டதே கிடையாது போல். இப்படியே நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிச்சேக்கா. அப்போ நைட் 11 மணி போல் அங்கே அவளுக்கு கால் வந்துடுது, இப்படி உங்கள் பாய் ஃப்ரெண்ட் ட்ரிங்க் பண்ணிவிட்டு அங்கே படுத்து கிடக்காரு, நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அங்கே கிளம்பி போனால் அந்த மிங்கோட மேலே தான் அவன் சாஞ்சிட்சேக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. அப்போ அந்த மிங்க்குமே அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு நீங்கள் வந்துட்டீங்களா, அவர் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிட்டாரு அப்படின்றத சொல்லும் போது உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு வந்திருக்காங்க பாரு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சொன்னதுமே என்னோட கேர்ள் ஃப்ரெண்டா அதான் நீ இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே பேசும்போது வேமா ட்ரிங்கை கொடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எழுப்பி விடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே பார்த்ததுமே அவனுக்கு அவ்வளோ ஒரு பெரிய ஷாக் ஆகிடுது. நான் போதையில் ஏதோ தப்பாக பேசிட்டேன், ப்ளீஸ் நீ இதை மனசில் எடுத்துக்காதன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவன் சாரியெல்லாம் கேட்குறான்.
ஹீரோயின் எதுவுமே வந்துட்டு பெருசாவே வந்துட்டு கண்டுக்காம இருக்கா. நீ இப்ப இந்த கேம்ல வந்து தோத்து போயிட்ட. அப்படின்னா நீ முழுசா எல்லாத்தையுமே ஃபினிஷ் பண்ணாம எப்படி போவ? உன்னோட ஃபோன்ல வந்து யாரோட நம்பர் ஃபர்ஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட் அத பார்க்க போகும்போது, அவன் வேகமா புடுங்க பார்க்குறான். பட் வந்துட்டு அங்க மெங்கோட நேம் தான் இருக்கு. இத பார்த்துட்டு அங்க அங்க ரொம்பவே ஷாக் ஆயி போயிடுறான் அவன். நம்ம ஹீரோயின் பட் எந்த ஒரு ரியாக்ஷனுமே பண்ணல. வேகமா அவங்க போனதுமே பின்னாடியே வந்துட்டு இவங்களுமே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்ப அவங்க ஃப்ரெண்டுட்ட போய் அவன் சண்டை போடுறான். "நீ எதுக்காக இப்படி வேலை பண்ண? ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கன்னு?" சொன்னதும், "நீ வந்துட்டு எதுக்காக இப்படி அந்த பொண்ணை ஏமாத்திட்டு இருக்க? உனக்கு பிடிக்கலன்னா விட்டுற வேண்டியதானே? இது ஃபேர் கிடையாது. நீ அவள தானே ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கன்னு" சொன்னதும், "நான் என்ன பண்றேன்னு எனக்கு தெரியும். நீ உன் வேலைய பாரு" அப்படின்றத சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு அவங்க அம்மா கால் பண்ணி, "நீ என்ன உன்னோட பேக்கிங் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டியான்னு?" சொன்னதும், "எல்லாமே ஒரு லெவலுக்கு ஃபினிஷ் ஆயிடுச்சுமா. நான் கிளம்புறதுக்கு ரெடியா இருக்கேன்னு" சொன்னதும், அதை கேட்டுட்டு, "நீ எங்க போறன்னு?" சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு வந்ததுமே, "எங்கேயும் கிடையாது. ஒரு காம்படிஷன்ல கலந்துக்க போறேன். அத பத்தி தான் பேசிட்டு இருக்கேன்னு" அவ சொல்றா. அவ வந்துட்டு எதுவுமே பேசல. பேசாம அங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டு இருக்கா. ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இவன் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கூட இருந்தே நம்மள வந்து சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஃபீல் ஆயிட்டு இருக்கு. அப்ப அங்க அந்த மிங்க் வந்துட்டு, "இன்னைக்கு நடந்ததெல்லாம் நினைச்சு ரொம்ப வந்துட்டு தப்பாலாம் நீங்க எதுவும் நினைச்சுக்காதீங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஒண்ணா சேர்ந்து வளர்ந்தவங்க. அதனால தான் இப்படி வந்து நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாரும் தப்பா புரிஞ்சுட்டு இருக்காங்கன்னு" சொல்றப்ப, "சரி ஓகே, நீ பார்த்து பத்திரமா போயிட்டு வான்னு" அவன் அவள ரொம்ப அக்கறைப்படுத்தி அங்க வந்து பேசிட்டு நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அவன் வீட்டுக்கு கிளம்பி வர்றான். அப்ப அங்க வந்ததுமே நம்ம ஹீரோயின் அந்த கேலண்டர எடுத்து பார்த்துட்டு இருக்கவும், அவன் வந்து நடந்த எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த டாய்ஸ் எல்லாமே அங்க பார்த்துட்டு, எங்க இதெல்லாமே காணோம்னு சொன்னதும், ஏன்னா அதெல்லாமே வேஸ்ட் ஆனது. அது எதுக்கு அங்க இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க காலண்டர கிழிச்சு போட்டதும், "தயவு செஞ்சு நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ. இன்னைக்கு நடந்ததுன்னு" சொன்னதும், "நான் உங்ககிட்ட எதுவுமே கோவமே இல்லையே. நீங்க எதையும் என்ட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாதுன்னு" சொன்னதும், "நீ வந்துட்டு தயவு செஞ்சு கோவம்லாம் படாத. நீ 2 பேருமே சேர்ந்து ரொம்ப நாளா வாக் போலான்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருக்கேல்ல. நம்ம கண்டிப்பா வந்துட்டு போலாம். நம்ம நாளைக்கு வந்துட்டு அங்க போய் வந்து வாக் பண்ணலான்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்க வந்து சமாதானப்படுத்துறதுக்கு அங்க ட்ரை பண்றா. "நான் உண்மையா தான் சொல்றேன். உங்க மேல எனக்கு எந்த ஒரு கோவமே இல்லன்னு" நம்ம ஹீரோயின் சொல்றா. உடனே நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ற மாரி பக்கத்துல வந்ததும், ஹீரோயின், "நீங்க தள்ளி போங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்குன்னு" சொல்லிட்டு அவ வேகமா அங்கருந்து கிளம்பிடுறா. இப்படியே வந்து நாள்கள் அங்க வந்து ரொம்ப வந்துட்டு போக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயினும் அவனும் சேர்ந்து ஃபைனலா அந்த வாக் வந்து போயிட்டுருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்குமே ஒரு ஃபோட்டோ கூட 2 பேரும் சேர்ந்து 3 இயர்ஸா இருக்கும். இருந்து கப்புல்ஸா வந்து எதுவுமே பண்ணதே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு அங்க ரொம்ப ஃபீல் ஆயிட்டு இருக்கு. இப்ப நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு, அங்க ஃபோட்டோ எடுக்க அங்க வந்துட்டு போயிட்டுருக்கான். ஃபோட்டோ எடுத்து நம்ம வீட்ல இருக்க அந்த ஃப்ரேம்ல வந்து நீ போட்டு வச்சுக்கோன்னு சொல்லிட்டு என்னமோ வந்து பெரிய பரிதாபப்பட்டு பண்ற மாரி அங்க பேசிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு அதெல்லாமே பார்த்துட்டு அங்க ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. பட் இருந்தாலுமே அங்க வந்துட்டு அவன் பேசாம வந்துட்டு அமைதியா இருக்கா. அப்ப அங்க வந்துட்டு அவ கால் பண்ணிட்டு, "முக்கியமான பிரச்சனை, நீங்க வாங்கன்னு" சொல்லிட்டு கூப்பிடும்போது, "எனக்கு இப்ப ரொம்பவே வந்துட்டு அவசரமான வேலை வந்துருச்சு. நான் போயிட்டு வரேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பும்போது, "என்ன அப்படி அவசரம்? ஃபோட்டோ கூட எடுக்காம போறாரேன்னு" சொல்லிட்டு அந்த ஃபோட்டோகிராஃபர் கேட்குறாரு. "அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க வந்து ஃபோட்டோ எடுக்க வேணாம். தேங்க்யூன்னு" சொல்லிட்டு அவ அங்கருந்து போயிடுறா. டேவிட் மாரி ஏதோ ஒரு கேம் போல அங்க தான் வந்திருக்கான் நம்ம ஹீரோயின். இங்க அவ தான் இருக்கான்னு உனக்கு தெரியுமான்னு சொல்றப்ப, எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அங்க உள்ள போனதுமே, அவ "நான் வந்துட்டு ரொம்ப பயந்து போயிட்டேன். ப்ளீஸ் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு" சொல்லிட்டு வேற ஒரு பெர்சன கைய பிடிச்சிட்டு அங்க நடிச்சிட்டு இருக்கா. அங்க அவன் வந்ததுமே வேகமா அவள பிடிச்சு அங்க கிஸ் பண்ணதும், நம்ம ஹீரோயின் அத பார்த்துட்டு அங்க ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி அங்க கண்ணு கலங்க ஆரம்பிச்சிடுறா. அதெல்லாமே அங்க வந்துட்டு அவங்க 2 பேரும் திரும்பி பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆயி போயிடுறாங்க. "நான் வந்து உன்ட்ட எக்ஸ்பிளைன் பண்றேன். தயவு செஞ்சு நீ புரிஞ்சுக்கோ" அப்படின்றத சொன்னதும், நம்ம ஹீரோயின் எதுவுமே வந்துட்டு அங்க பேசுறதுக்கு விரும்பல. உடனே இவங்க கால்ல எனக்கு பெயின் ஆகுதுன்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமாவ பண்ணதுமே, "வா நான் உன்ன ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறேன்னு" சொல்லிட்டு, "நீ வந்து வீட்டுக்கு போயிருன்னு" சொல்லிட்டு போனதும், நம்ம ஹீரோயின் ரொம்ப கவலையாயிருது. "எப்பயுமே நீ என்ன விட்டுட்டு போயிட்டுருக்கைல, ஃபைனலா நான் உன்ன விட்டுட்டு போகும்போது உனக்கு எப்படி இருக்கும்? நீ அப்பயுமே வேற யாரு கூடயாச்சும் சேர்ந்து தான் இருப்பியான்னு" சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு இருக்கா. அப்ப அங்க அவ, "நீ வந்துட்டு என்ன எப்படியோ காப்பாத்தி வெளிய கூட்டிட்டு வந்துட்ட. ஆனா வேற ஒரு பெர்சன் கிஸ் பண்ணா தானே அவங்க வெளிய வர முடியும். அவ என்ன பண்ணுவா? வேற ஒருத்தன வந்து இதே மாரி வந்து கூப்பிட்டுக்குவாளான்னு" சொல்லிட்டு கேட்டதுமே, "இல்ல அவ அப்படி பண்ண மாட்டா. என்ன தவிர வேற யாரையுமே அவ லவ் பண்ண மாட்டா" அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோயின் அங்க வெளிய வந்துடுறா. அத பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு, "நீ எப்படி வெளிய வந்தன்னு" சொன்னதும், "இதுல என்ன பெரிய மேட்டர் இருக்கு? கிவ் அப் பண்ணிட்டா வெளிய வந்துரலாமேன்னு" அவன் சொல்றா. ஏமா வந்து அவ கைய பிடிச்சிட்டு, "தயவு செஞ்சு நீ வந்து தப்பாலாம் எதுவும் புரிஞ்சுக்காதன்னு" சொன்னதும், "இதுல தப்பா புரிஞ்சுக்க வந்துட்டு என்ன வந்து இருக்கு?" அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்டதும், இவனுக்கு அங்க வந்துட்டு ஒரு மாரி ஆயிட்டுருக்கு. என்ன எதுவும் தப்பா புரிஞ்சுட்டாலோ என்னமோன்னு சொல்லிட்டு அங்க கைய டச் பண்ண விட மாட்றான். அவ வந்துட்டு உடனே கால், "ஐயோ எனக்கு ரொம்ப பெயின் ஆகுதுன்னு" சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணதுமே, "நீ வீட்டுக்கு கிளம்பி போ" அப்படின்றத சொல்லிட்டு இவ வேகமா போனதும், ஹீரோயினுக்கு அங்க ஹார்ட்டே வந்து பிரேக் ஆயிருது. இவன் எவ்வளோ தூரத்துக்கு சீப்பா போயிட்டான்னு சொல்லிட்டு அங்க ரொம்ப வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இப்படியே நாள் எல்லாமே முடிஞ்சு போயிருது. ஃபைனல் டேயுமே வந்துருது. இன்னைக்கு நம்ம ஹீரோயினோட பர்த்டே போல. அப்ப அவன் அங்க யார்ட்டயோ ஃபோன்ல தான் பேசிட்டு இருக்கான்.
இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட இன்னைக்கு உன்னோட பர்த்டேன்ற வாசி இவ்வளோ டிஷ் எல்லாமே நீ வந்து பண்ணியிருக்கேன்னு சொன்னதும், நீ இதை சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு வந்து ஒர்க்கில் பிஸியாக இருந்தேன்னா நீ வெளியே கூட போகலாம் கிளம்பி அப்படின்றத அவ சொல்லிடுறா. அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு அசிங்கமாக போயிடுது. அவளுக்காக அங்கே வந்துட்டு மேங்கோ கேக்கெல்லாம் கொண்டு வந்து வச்சுட்டு, இது உனக்காக தான் ஸ்பெஷலாக நான் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ இப்போ கேக்கை கட் பண்ணி விஷ் எல்லாம் வந்து கேளுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு விஷ் கேட்டுட்ருக்கா. எப்பயுமே வந்துட்டு நான் நினச்ச எல்லாமே நடக்கணும், அதே மாதிரி வந்து பூமி அவங்களுக்கு பிடிச்ச ரொம்ப லவ் பண்ணுறவங்க கூடவே சேர்ந்து இருக்கணும்னு சொன்னதும், அதான் நான் அவங்க கூட இருக்கனேன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணிட்டுருக்கான். அதெல்லாமே பார்த்துட்டு ஹீரோயின் எவ்வளோ தூரத்துக்கு தான் ட்ராமா பண்ணுவான்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. இவன் அங்கேருந்து கிளம்ப போகும்போது எங்கே இங்கே இருந்த மிச்ச பொருள்களையுமே காணுமேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, எல்லாமே வேஸ்ட் தானே, அதனால தான் கீழே தூக்கி போட்டுட்டேன், அது எதுக்கு அப்படின்றத சொன்னதும், அப்போ அவன் சரி நான் இப்போ கிளம்புறேன், நான் திரும்ப வந்துட்டு நைட் போல் நம்ம 2 பேருமே சேர்ந்து செலிப்ரேட் பண்ணலான்னு சொன்னதும், நம்ம ஹீரோயின் 1 நிமிஷம் பொறு அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறா. பட் வந்துட்டு இல்லை எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவனை அனுப்பி விட்றா. ஹீரோயினுக்கு ரொம்ப கவலையாயிடுச்சுக்கு, ரொம்ப வந்துட்டு ஃபீல் ஆகுது. எனக்கு மேங்கோன்றது அலர்ஜின்றது இப்போ வரைக்குமே இவனுக்கு தெரியலன்றப்ப இவன் என்ன வந்துட்டு என்ன புரிஞ்சு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்துட்டு கவலையாயிட்டு அவளோட லக்கேஜ் எல்லாமே இங்கே பேக் பண்ணிவிட்டு, நான் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த வீட்டை விட்டு கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு, 3 இயர்ஸாக நீ வந்துட்டு என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்பவே தேங்க்யூ, இதுக்கப்புறம் நம்ம 2 பேருமே ஒன்றா சேர்ந்து இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த கேலண்டரை எழுதி வச்சிடுறா. நைட் அவன் அங்கே வீட்டுக்கு வந்துட்டு என்ன வீடு இவ்வளோ இருட்டாக இருக்குது, எங்கே அவளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே தேடிட்டு இருக்கான். அங்கே ஆளை காணமேன்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிட்டு வீடு ஃபுல்லாமே அங்கே வந்துட்டு தேடி பார்த்தா அங்கே அவளோட லக்கேஜ் எல்லாமே இல்லாமல் இருக்குது. ஸோ வந்துட்டு பயந்து எல்லாத்தையுமே அவன் செக் பண்ணி பார்த்தா அவளோட பொருள் எதுவுமே இல்லை. ரொம்ப வந்துட்டு பயமாயிருது. அப்படின்னு என்ன அவள் எதுவும் தப்பாக புரிஞ்சுட்டு என்ன போயிட்டாலான்னு சொல்லிட்டு என்னவோ தப்பே பண்ணாதவே மாதிரி அங்கே வந்துட்டு சீனை போட்டுட்டு தேடுறான். இப்போ ஃபைனலாக அந்த காலண்டரில் பார்த்தா நம்ம ஹீரோயின் நம்ம 2 பேருமே இதுக்கப்புறம் வந்து செப்பரேட் ஆகலாம்னு சொல்லிட்டு எழுதியிருக்க விஷயத்தை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே ஹார்ட்டே வந்து பிரேக் ஆகிடுது. இவன் என்கிட்ட எதுக்குமே ஒரு வார்த்தை கூட கேட்காம செப்பரேட் ஆகலான்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அங்கே பயந்து போயிடுறா. அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட கால் பண்ணி நீ வந்து அவளை பற்றி ஏதாச்சும் உனக்கு தெரிஞ்சிச்சான்னு சொல்லி நம்ம ஹீரோயினை பற்றி கேட்டதுமே அவள் கிளப்பில் தான் இருக்கான், நீ வேணா இங்கே வான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கூப்பிடுறாங்க. இவனுமே அவளை மீட் பண்ணுறதுக்காக வேகமாக விழுந்தடிச்சு போயிட்டுருக்கான். அப்போ அவங்க ஃப்ரெண்டுகிட்ட எங்கே அவளை அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவள் வந்துட்டு இங்கே இல்லைப்பா, நான் சும்மா உன்னை இங்கே வந்துட்டு கிண்டலுக்காக தான் வர சொன்னேன்னு சொன்னதும் இவன் ரொம்ப கோவமாயிட்டு பேசினதுமே எதுக்காக நீ இவ்வளோ கோவப்பட்டுருக்க, அன்னைக்கு நீ வந்து கேம் விளாண்டதில் அவள் வந்து கோவமாயிருப்பா, நீ வந்து பேசுனேன்னா அவள் கண்டிப்பாக வந்துட்டு சரியாயிருவா, அவள் உனக்கு தான் தெரியுமே அவள் உன்னை எவ்வளோ தூரத்துக்கு லவ் பண்ணிகிட்ருக்கா அப்படின்றத சொன்னதும் ஆமாம் அதுங்க ஏன் கரெக்ட் தான், அவள் என்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கா, என்னை விட்டுட்டுலாம் போக முடியாது அவளாலன்னு சொல்லிட்டு இவன் அவங்க கூட சேர்ந்து அங்கே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிச்சிடுறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே அங்கே வந்துட்டு ஃபோனில் மெசேஜ் வந்து அவங்க ரொம்பவே ஷாக்காகி போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் இப்படி நான் அவனை பிரேக்கப் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்தை அங்கே போட்டிருக்கா. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு அவங்க ஷாக் ஆகிட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே அப்ராடுக்கு கிளம்பி போயிடுறா. அவனுக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்பவே பெரிய ஷாக் ஆகிட்ருக்கு. நம்ம ஹீரோயின் ஃபைனலாக நான் வந்து அப்ராடு வந்து சேர்ந்துட்டேன், இதுக்கப்புறம் என்னோட லைஃப் நான் நினச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக போகும், எதுவுமே வந்துட்டு எனக்கு வந்து கஷ்டமே வராமல் நான் என்னை பார்த்துக்கிறணும், நான் இதுக்கப்புறம் படித்து முடிச்சு நல்லபடியாக வாழ்க்கையில் முன்னேறணும்னு சொன்னதும் அவங்க ஃப்ரெண்டு நீ என்னப்பா இப்போ பேசிகிட்டு இருக்கா, அவன் உன்னை பிரேக்கப் பண்ணிட்டு தான் எல்லாருமே பேசுகிறாங்களேன்னு சொன்னதும் உனக்கு என்ன அப்படி தோணுதா, அவனை பிரேக்கப் பண்ணுற லெவலுக்கு தைரியம் இருக்கா, நான் தான் அவன் என்னை விடுறதுக்கு முன்னாடியே விட்டுட்டு வந்துட்டேனே, இப்படி லக்கேஜ் பேக் பண்ணுறதுல ரொம்பவே வந்துட்டு பிஸியாக இருந்த அவஸ்தா யார்ட்டையுமே எதுவும் இன்ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்றதாங்க சொல்லிட்டு இருக்கா. இப்போ யூச்சன்னு சொல்லிட்டு ஒரு பையன் அங்கே வர்றான். அவனை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. உனக்கு என்ன ஏதாச்சும் ஹெல்ப் வேணுமான்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். இந்த மெங்க்கு இந்த விஷயத்தை தெரிஞ்சதுமே அவன் ரொம்பவே ஷாக் ஆகி வேமா அந்த குரூப் தான் கால் பண்ணுறா. பட் அவன் வந்து ஃபோன் ரிசீவ் பண்ண மாட்டான். அதை பார்த்துட்டு இவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு என்ன நடந்துட்டுருக்கு, ஃபஸ்ட் டைம் அவன் என்னோட ஃபோனை வந்து பிக்கப் பண்ண மாட்டானே அப்படின்றத சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் தான் அங்கே கால் பண்ணுறா. எதுக்காக நீ இப்படி அவரை போய் விட்டுட்டு போனேன், அவர் உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்காருன்னு சொன்னதும் இல்லை நான் படிக்கிறதுக்காக அப்ராட் வந்துட்டேன், இப்போ வந்து லாங் டிஸ்டன்ஸ் வந்துட்டு இருந்தாலே வந்து லவ்வில் வந்து அவ்வளோ தூரத்துக்கு வந்து பியூரிட்டி இருக்காது, அதனால தான் நான் வந்து இதை பிரேக்கப் பண்ணிட்டேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு நான் அவர் உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டுருக்கார் தெரியுமா, ரொம்பவே வந்துட்டு அவர் நல்லவர்னு சொல்லிட்டு பெரிய ட்ராமா பண்ணதும் அவரோட லைஃப்பில் அவருக்கு யார் வந்து பிடிக்குமோ அவங்க கூட சேர்ந்து நல்லபடியாக இருக்கட்டும் அப்படின்றத சொன்னதும் உண்மையிலேயே நீ ரொம்ப நல்ல பொண்ணு, நீ நல்ல வாழ்க்கையில் வரணும்னு சொல்லிட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன்லாம் ட்ராமா பண்ணுறா. நம்ம ஹீரோயினுமே எதுவுமே வந்துட்டு தெரியாத மாதிரி ரொம்பவே தேங்க்யூன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனை வச்சிடுறா. இப்போ இவ ரொம்பவே சந்தோஷமாயிட்டு இவ்வளோ தூரத்துக்கு இவளாவே விட்டுட்டு போவானா, நான் இவ்வளோ ட்ராமா பண்ண தேவையே இல்லையே, நான் வந்துட்டு பேசாமல் அமைதியாகவே இருந்திருப்பேனேன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் முழுசாக அவரை எனக்கு வந்து வசமாக்குறதுக்கு ட்ரை பண்ணணும்னு நான் யோசிச்சுட்ருக்கா. இவனை பார்த்தா அங்கே நல்லா தண்ணியை போட்டுட்டு அங்கே ரொம்ப புலம்பிட்டு இருக்கும்போது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அங்கே சமாதானப்படுத்த அங்கே ட்ரை பண்ணுறாங்க. அப்போ அங்கே நம்ம இவளை வந்து இப்படியே விட்டால் ஒன்றும் உருப்படாது, மெங்க வந்து கூப்பிடுங்கன்னு சொல்கிறப்ப மெங்க அங்கே கிளம்பி வந்ததுமே ஃபஸ்ட்டு இவனை வந்துட்டு நீ சமாதானப்படுத்துன்னு சொன்னதும் நான் போய் சொன்னால் அவர் எப்படி கேட்பான்னு சொன்னதும் நீ ரொம்ப ட்ராமாலாம் பண்ணாத, இங்கே இருக்க எல்லாருக்குமே தெரியும் அவன் உன் பேச்சை தான் ரொம்ப கேட்பான்னு சொல்லிட்டு, ஸோ நீ வந்துட்டு போய் வந்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ணு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுமே சரின்னு சொல்லிட்டு அங்கே பேசுகிறதுக்காக போகிறா.
பாருங்க யார் வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் எதுக்காக அப்படிலாம் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்கீங்க வாங்க போகலான்னு சொன்னதும் மரியாதை என் மேலே அந்த கையெழுன்னு சொல்லிட்டு இங்கே பிடிச்சி தள்ளும்போது என்ன வந்து பண்ணிட்டு இருக்க ஏன் இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்டதுமே அவளுமே கோவம் ஆயிட்டு நீ எப்படி என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க அப்படின்றத சொல்லிட்டு கோவப்படுற அவள் பிரேக்கப் பண்ணிட்டு போனால் அதுக்கு நான் என்ன பண்ணுவேன் இப்போ எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ஆமாம் நான் வந்துட்டு ரொம்பவே அவளை தான் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவள் என்ன பேசிட்டு இருக்க அவளை லைக் பண்ணிட்டு இருக்கியா நீ வந்துட்டு என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதான்னு சொன்னதும் நல்லா புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கேன் அவளை நான் வந்து எவ்வளோ தூரத்துக்கு மிஸ் பண்ணுறேன்றது இப்போ எனக்கு வந்து ஃபீல் ஆகுது ஸோ நான் வந்துட்டு சொல்கிறத நல்லா வந்துட்டு புரிஞ்சுக்கோ இதுக்கப்புறம் என்னோட பர்சனல் லைஃப்பில் நீ தலையிடாதன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டதுமே சரி ஓகே நீ இதை நினச்சி ஃபீல் தான் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போனதும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே நீ என்ன அவங்ககிட்ட போய் இப்படி பேசிகிட்டு இருக்க இதை நினச்சி உனக்கே பின்னாடி வந்துட்டு கஷ்டமாக போகுதுன்னு சொன்னதும் அப்போ அதெல்லாமே கேட்டுட்டு நம்ம ஹீரோ நான் வந்துட்டு இப்போ என்னதுன்னு நினச்சி கஷ்டமாக இருக்கேன்னு தெரியுமா நான் உண்மையிலேயே ஷூவை ரொம்ப லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு வந்துட்டு ப்ளீஸ் ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணு அவள் எங்கே போயிருக்கான்னு மட்டும் எனக்காக கண்டுபிடிச்சி சொல்லுன்னு சொல்கிறான் நல்லா தண்ணியை போட்டுட்டு பாட்டி இங்கே வந்துட்டு படுத்து ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் ஐயாவுக்கு இப்போ தான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் மேலே லவ் வருது போல் கூட இருக்கும்போது வந்து கண்ணு தெரிய மாட்டுது போன பிறகு அப்படியே வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்போங்க நம்ம ஹீரோயினுக்கு ஒரு தடவை கால் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தா அங்கே ஃபோனை வந்துட்டு அவள் பிளாக் பண்ணி வச்சிருக்கா ஐயாக்கு அதை பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஃபீல் ஆகிட்டு நான் வந்துட்டு என்ன பண்ணுறது என்ன அவ்வளோ தூரத்துக்கு நீ ஹேட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பார்க்குறான் அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கேட்குறாங்க ஷூ தான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பின்னாடியே சுற்றிட்டு இருக்காளே நீ எதுக்காக அவளுக்கு ஓகே சொல்ல மாட்டேன்னு சொல்கிறப்ப நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு நல்லபடியாக படிக்கணும் ரெண்டாவது நான் மெங்கை வந்துட்டு லவ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு எப்படி வந்து ஓகே சொல்ல முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்கான் பட் வந்துட்டு அந்த மெங்க் வந்து விட்டுட்டு போயிட்டா போல் அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோயினை அங்கே லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து இருக்கான் கூட அப்போ மெங்க் திரும்ப ரிட்டன் வந்துட்டான்னு சொன்னதுமே ரெண்டு பேத்தையுமே சேர்ந்து அங்கே ஹேண்டில் பண்ணி ரெண்டு பேத்தையும் நல்லபடியாக வச்சுக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ட்ரை பண்ணி இருந்திருக்கான் பட் வந்துட்டு இப்படி வந்து அவள் சைலண்ட்டாக சண்டை எதுவுமே போடாமல் மூவ் பண்ணியிருப்பான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு எல்லாமே இப்போ என் கையை விட்டு மீறி போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அங்கே கவலையாயிருது அவனுக்கு பண்ணுற தப்பெல்லாம் பண்ணிட்டு ரொம்ப வந்து ஃபீல் வேற பண்ணிட்டு இருக்கான் அப்போ அவங்க ஃப்ரெண்ட் அங்கே கால் பண்ணி நான் வந்துட்டு இப்போ கண்டுபிடிச்சிட்டேன் அவங்க ஃபேரிஸில் தான் இருக்காங்களா நீ போய் பார்க்குறதா இருந்தால் பாருன்னு சொன்னதும் இவன் உடனே அங்கே வந்துட்டு கிளம்பிடுறான் இப்போ நம்ம ஹீரோயினுக்கு தான் அங்கே கால் பண்ணிட்டு இருக்கான் பட் அங்கே வந்து நம்ம யூச்சனுக்கு கால் அட்டன் பண்ணி யாருன்னு சொல்லிட்டு கேட்டதுமே இவே ரொம்ப ஷாக்காக போயிடுறான் எது வந்துட்டு ஒரு ஆம்பளையோட வாய்ஸ் கேட்குதேன்னு சொல்லிட்டு அப்போ அவள் யாருன்னு சொன்னதோ யாருமே பேசலை ரொம்ப சைலண்டாக இருந்துச்சுன்னு சொன்னதோ ஏதாச்சும் வந்து தப்பான காலாப்பான்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப பயந்து போனதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஏதாச்சும் வந்து கிராஸ் கால் வந்திருக்கும் வேற ஒன்றும் இல்லை நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்றத சொல்கிறான் ஹீரோயின் என்னால் நம்பவே முடியலப்பா ஏன் தெரியுமா என்னோட அம்மாவோட ஃப்ரெண்டோட பையன் தான் நீ ஆனால் அவங்க வந்து எனக்காக உன்னை இங்கே வர வச்சுருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அவள் கேட்டுச்சேக்கா அவன் ஆமாம் அவங்க ஆல்ரெடி நீ வரதுக்கு முன்னாடி அட்ரஸ் எல்லாமே சென்ட் பண்ணிவிட்டு உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிற சொல்லி என்கிட்ட வந்து அங்கே வந்து எல்லா கடமையுமே கொடுத்துட்டாங்கன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவள் என்னோட பேரண்ட்ஸ் உன்ட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டு அவங்க பாட்டு ரொம்ப ஜாலியாக வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்களா வேல்டு எல்லாமேன்னு சொல்லிட்டு சிரிச்சிருச்சேக்கா அவன் நீ வந்துட்டு எதை பற்றி கவலைப்படாத உனக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நான் பண்ணுறேன் நம்ம ரெண்டு பேருமே சேம் யூனிவர்சிட்டி தான் அப்படின்றத சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாயிட்டு இருக்கான் நாளைக்கு நான் உனக்காக வந்துட்டு சூப்பராக வெல்கம் பார்ட்டி வைக்கிறேன் நீ அதுக்கு வந்து சேரு அப்படின்றத சொன்னதும் அவளுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க தேங்க்யூ சொல்லிட்டு இருக்கா நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கூ தான் கால் பண்ணுறான் நம்ம ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிட்டு எப்படி இந்த நம்பர் உனக்கு கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு கேட்குறா ஏன்னா வேறு ஒரு ஃபோன்லேருந்து அங்கே பண்ணிகிட்ருக்கான் போல் அப்போங்க நம்ம ஹீரோயினை நான் இப்போ வந்து உன்னை நான் மீட் பண்ணணும் நீ எதுக்காக என்னை பிரேக்கப் பண்ண அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது நான் கண்ட்ரியில் இல்லைன்றப்ப நான் எப்படி ஒன்று வந்து மீட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்டதும் நீ எந்த கண்ட்ரியில் இருக்கியோ அங்கே தான் நான் இருக்கேன்னு சொன்னதும் ரொம்பவே ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிருது என்ன நடந்துட்டுருக்கு இவன் வந்துட்டு பிரேக்கப்புக்கு ரீசன் தான் கேட்பான்னு நினச்சா இங்கே என் பின்னாடி இவ்வளோ தூரத்துக்கு வருவானான்னு சொல்லிட்டு அவளால் நம்பவே முடியல ஸோ நெக்ஸ்ட் எங்கள் மீட் பண்ணுறதுக்காக வர சொல்லியிருக்கா வந்ததுமே ரொம்ப லவ் பண்ணுற மாதிரி எங்கள் ஹக் பண்ணிட்டு பாசமாக பேசினதும் இப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதா நல்லதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கே போயிட்டு அங்கே வந்துட்டு என்ன விஷயம் இப்போ எதுக்காக என்னை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்க இவ்வளோ தூரத்துக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ எதுக்காக இப்போ என்னை பிரேக்கப் பண்ணிட்டு வந்த என்கிட்ட ஏதாச்சும் நீ சண்டை போட்டிருக்கலாம் கேட்டிருக்கலாமேன்னு சொன்னதும் என்னால் வந்துட்டு இதுக்கப்புறமே முடியாது லவ் வந்துட்டு 1 இயரோ இல்லை 10 இயரோ எனக்கு வந்துட்டு இதுக்கப்புறம் என்னோட லைஃப்பை வந்து நான் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் என்னோட கேரியரில் ஃபோக்கஸ் பண்ணணும் லவ் பண்ணுறேன்ற பேரில் என்னோட லைஃப்பை நான் வந்து கெடுத்துக்க விரும்பல அப்படின்றத அவ சொல்றா அதெல்லாமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டுருக்கு எவ்வளோ தூரத்துக்கு பாசமாக பேசுவா இப்போ ஆனால் வந்துட்டு மொத்தமே மதிக்காமல் இப்படி பேசிகிட்டு இருக்காளேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டுருக்கு அங்கே நம்ம ஹீரோயின் இதுக்கப்புறம் நீ வந்துட்டு தயவு செஞ்சு நீ வந்து என்னை விட்டு நான் வந்துட்டு நிம்மதியாக வந்து என்னோடய லைஃப்பை வாழணும்னு ஆசைப்பட்றேன் நீ இது பிரேக்கப் பண்ணிக்கிறதா நல்லது எல்லாத்துக்குமேன்னு சொன்னதும் அவனுக்கு வந்துட்டு எதுவுமே பேச முடியல ஏன்னா பண்ணது பெரிய தப்பு அதில் வந்துட்டு என்னத்தை போய் பேசுவான் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான் அப்போ மனசுலேயும் நான் வந்து பண்ண விஷயங்கள் வந்து இவ்வளோ பெரிய மேட்சாகும் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு
வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட திரும்ப ஒரு சான்ஸ் கேட்டதுமே, இதுக்கப்புறம் எந்த ஒரு சான்ஸுமே இல்ல. நம்ம பேசிக்கிட்டதுக்கு இது முடிக்க போதும். நீ இப்ப என்ன வந்து கேர் பண்ணி பார்த்துக்கிட்டதுக்குமே ரொம்ப தேங்க்யூ இவ்வளோ நாளைக்கு. இதுக்கப்புறம் நம்ம மீட் பண்ணிக்க வேணான்னு சொல்லிட்டு அங்க போகும்போது, அவன் அவகிட்ட ப்ளீஸ் அப்படின்ற சொல்லிட்டு பேசும்போது, தயவு செஞ்சு நீ என்ன ஹர்ட் பண்ணாத. என் முன்னாடி வந்து எனக்கு நீ பண்ற ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டும்னு சொன்னதுமே, அவன் அங்க வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆயிட்டு பேசாம இருந்துக்கிறான். நம்ம ஹீரோயினுமே அங்கருந்து கிளம்பிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் நம்ம ஹீரோயின் அவங்க வீட்லேருந்து வெளியே வந்தா, இவன் பக்கத்து வீட்ல வந்து நின்னுட்டுருக்கான். ஹீரோயின பார்த்துட்டு ஹாய்ன்னு சொல்லிட்டு பேசும்போது, "நீ என்ன இங்க பண்ணிட்டு இருக்கன்னு?" சொன்னதும், "உன் பக்கத்து வீட்டுக்கு தான் நான் குடி வந்திருக்கேன்னு" சொன்னதுமே, ஹீரோயினுக்கு ரொம்பவே ஷாக் ஆயிருது. என்ன வேணான்னு சொன்னா விட்டுருவான்னு பார்த்தா இப்படி பண்ணிட்டு இருக்கானேன்னு. அப்ப நம்ம ஹீரோயின்ட்ட, "நீ என்ன என்ட்ட பேசக்கூட மாட்டியா? பிரேக்கப் பண்ணிட்டு இவ்ளோ கோவமான்னு?" சொன்னதும், "யார் சொன்னது உன் மேல நான் கோவமா இருக்கேன்னு?" சொல்லிட்டு கேட்டதுமே, "அப்படின்னா என் வீட்டுக்குள்ள நீ வரலாமேன்னு?" சொல்லிட்டு கூப்பிட்டதுமே, நம்ம ஹீரோயினுமே அங்க போயிட்டுருக்கா. "நீ வந்துட்டு வீடு எல்லாத்தையுமே சுத்தி பாருன்னு" சொன்னதும், "இதுல சுத்தி பார்க்குறதுக்கு என்ன இருக்குன்னு?" சொல்லிட்டு அவ பார்க்கும்போது, அவன் அந்த டாய்ஸ் எல்லாமே தூக்கி குப்பையில எறிஞ்சான் இல்லையா? அது எல்லாத்தையுமே அவன் வந்துட்டு எடுத்து அடுக்கி வச்சிருக்கான். அத பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆயிட்டிருக்கு. நான் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து கரெக்ட்டா வந்து அங்க வந்து வைக்கிறதுக்கு எவ்வளோ டைம் ஆச்சு தெரியுமா? எல்லாமே உனக்காக தான்னு சொல்லிட்டு அவளுக்காக ஒரு கிஃப்ட்டுமே நான் வாங்கியிருக்கேன்னு சொல்லிட்டு அவன் குடுக்குறான். பட் ஹீரோயின், இதெல்லாம் பண்ணணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. என்ன நீ தயவு செஞ்சு கோவப்படுத்தி பார்க்காத. நம்ம வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டெயின் பண்றது தான் நல்லது அப்படின்றத சொல்லிட்டு அங்கருந்து போகும்போது, தயவு செஞ்சு இந்த கிஃப்ட்டையாச்சும் வாங்கிக்கோன்னு சொன்னதுமே, அவ ஓகேன்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்ட வாங்கிக்கிட்டு, அப்புறம் என்னோட லைஃப்ல எந்த ஒரு தொல்லையுமே நீ பண்ண மாட்டேன்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு அவ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே அங்க போறா. போய் அந்த கிஃப்ட்ட ஓப்பன் பண்ணி பார்த்தா, அந்த கப் தான் இருக்கு. அத பார்த்துட்டு அவ சிரிச்சுட்டு, வாங்கி குடுத்தப்ப அரும தெரியல, திரும்ப நீ அதவே குடுக்குறியான்னு சொல்லிட்டு, அவனோட வீட்டோட வாசல் படிக்கிட்டே அங்க வந்து போட்டுட்டு அவ பாட்டு அங்கருந்து போயிடுறா. வெளிய வந்து பார்த்தா, அந்த கப் அங்க தான் கிடக்கு. அது பார்த்துட்டு அவன் கஷ்டமாயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோயின் கிளம்பி போறப்ப, அவன் வேகமா அங்க நம்ம ஹீரோயின்ட்ட வந்து, "நம்ம 2 பேருமே சேர்ந்து இன்னைக்கு வாக் போலாமா? நான் உனக்காக பார்க்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு" சொன்னதும், "எனக்கு வந்துட்டு பிஸியா இருக்கேன். நான் வேலை இருக்குன்னு" சொன்னதும், "உனக்காக எவ்வளோ வேணாலும் வெயிட் பண்றேன்னு" சொல்லிட்டு, அவன் அங்கவே போயிட்டு அவளுக்காக அங்க பலூன்லாம், பூ, அப்புறம் வந்துட்டு நெறைய வந்து கேக் இதெல்லாமே வாங்கி வச்சுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நைட் வரைக்குமே ஆயி போயிருது. நம்ம ஹீரோயின் ஆளே வரல. இவனுமே அங்கருந்து போகாம, அங்க அவளுக்காகவே வந்து வெயிட் பண்ணிட்டே இருக்கான். நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்க யூச்சன தான் போய் மீட் பண்றா. அவன் இந்த வெல்கம் பார்ட்டி குடுக்குறேன்னு சொல்லியிருந்தான் இல்லையா? ஸோ அதுக்காக அவன போய் மீட் பண்ணிட்டு, ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க. அவன் கூட சேர்ந்து அவ பேசிட்டு இருக்கா. அதில நெறைய டைம் அங்க அவளுக்கு கால் பண்ணிட்டே இருக்கான். பட் ஹீரோயின் எதுக்குமே ஆன்சர் பண்ண மாட்றா. 2 பேருமே சேர்ந்து அங்க சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அங்க வந்துட்டுருக்காங்க. அதே பார்க் தான். இப்ப அவங்கள பார்த்துட்டு இவனுக்கு அங்க ரொம்பவே வந்துட்டு கவலையாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின், "இன்னைக்கு வந்து நீ குடுத்த வந்து ட்ரீட்டுக்கு ரொம்பவே தேங்க்யூ. நான் ரொம்ப ஹேப்பியா இருக்கேன்னு" சொல்லிட்டு, இந்த சைட்ல பார்த்தா அவன் அங்க உட்காந்துட்டு இருக்கவுமே அவளோட ஃபேஸ் ரியாக்ஷனே மாறி போயிருது. அப்ப அதெல்லாமே யூச்சன் பார்த்துட்டு, "உனக்கு நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணுமான்னு?" சொன்னதும், "இல்ல நீ வந்து பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்யூ. நீ கிளம்பு நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவன்ட்ட அங்க போனதுமே, வந்து எவ்வளோ டைமா வந்து இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? உனக்காக அவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து எல்லாமே ரெடி பண்ணி வச்சு உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு ஒரு சான்ஸ் தானே கேட்குறேன். நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ் எனக்கு வந்துட்டு நீ ஒரே ஒரு சான்ஸ் குடு அப்படின்றத சொல்லிட்டு அங்க பேசினதுமே, நம்ம ஹீரோயின் ஃபர்ஸ்ட்டு உன்னை யார் வந்து இதெல்லாம் பண்ண சொன்னது அப்படின்றத சொல்லிட்டு, அங்க ரொம்ப வந்துட்டு ஒரு பக்கம் கோவம் தான் வந்துட்டுருக்கு. ஃபர்ஸ்ட்டு நீ வந்துட்டு இப்படியெல்லாம் பண்ணி மத்தவங்கள வந்து இரிட்டேட் பண்ணாதன்னு சொல்லிட்டு, அந்த கேக்க வந்து அவ ஓப்பன் பண்ணி, மேங்கோ மேல அவ கைய வச்சதுமே ஃபுல்லா அலர்ஜி ஆயிருது கையெல்லாமே. அத அவ காமிச்சதுமே, "உன் கைக்கு என்னாச்சுன்னு?" சொல்லிட்டு அவன் ஷாக் ஆயிடுறான். ஏன்னா, "எனக்கு மேங்கோ வந்து அலர்ஜி. ஆனா உனக்கு இது தெரியாம நீ எப்பயுமே வந்துட்டு இத தானே வாங்கிட்டு வந்துட்டுருக்க" அப்படின்றத சொன்னதும், அத கேட்டுட்டு அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டு, "உனக்கு வந்துட்டு அலர்ஜி நீ எப்போ என்ட்ட சொன்னேன்னு?" சொன்னதும், "நான் வந்து சொல்லலன்னு நீ சொல்லாத. நீ மறந்து போயிட்ட. நீ வந்து தயவு செஞ்சு இதுக்கப்புறம் என்னைய தொந்தரவு பண்ணிட்டு இருக்காத. உனக்கு நான் இல்லன்னா இல்ல. ஏன்னா அந்த மெங்தா இருக்காங்கல்ல, நீ அவங்க கூட சேர்ந்து போய் சந்தோஷமா இரு. இதுக்கப்புறம் நீ என்ன தொந்தரவு பண்ணாதன்னு" சொல்லிட்டு அந்த கேக்கையுமே இங்க கீழ தள்ளி விட்டுட்டு அங்க போகும்போது, அவ மனசுலயும் நான் இவனை இப்படி இன்சல்ட் பண்ணிட்டு இதுக்கப்புறம் இவன் கண்டிப்பா வந்து என்னை மீட் பண்ண மாட்டான்னு சொல்லிட்டு அங்க போயிட்டுருக்கா. நெக்ஸ்ட் டைம் வந்துட்டாங்க அவன் வந்து பார்க்குறான். பட் 2 பேருமே பேசிக்கல. நம்ம 2 பேரோட வழி வந்துட்டு ஒரே மாரி போயிட்டுருக்கலாம். பட் லைன்ஸ் வந்து வேற வேற தான். எப்பயுமே அது வந்துட்டு ஒண்ணு சேராதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கருந்து போறா. அவன் நைட் அங்கே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அங்கே கிளம்பி போயிட்டு இருந்தா. 2 பெர்சன்ஸ் அங்கே பின்னாடியே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட அவட்ட இருந்த பர்ஸ் எல்லாத்தையுமே திருடுறதுக்கு அங்கே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே கோ வந்துடுறான் பின்னாடியேவும். நம்ம ஹீரோயினை காப்பாற்றிட்டு, "நீ ஓடி இங்கே இருந்துன்னு" சொன்னதுமே ஹீரோயின் வேமா அங்கேருந்து போயிட்டு அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணி அங்கே வர சொல்லிட்டு இருக்கா. இப்படி அட்டாக் பண்ண வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அவரோட அந்த ஃபோன் காலை கேட்டதுமே அங்கே பயந்து போய் அவங்க வேமா ஓடி போயிடுறாங்க. இவனை கத்தி வச்சு அங்கே குத்திட்டு போயிடுறாங்க. இவனுக்கு கடைசியில் வந்துட்டு அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்குமே ஆள் இல்லாமல் போயிடுது. அவளோட பேக் அவன் கையில்
கையில் வச்சுட்டு உன்னோடதை நான் வந்து எப்படியோ காப்பாற்றிட்டேன்னு அவன் சொல்லிட்டேக்கான். பிறகு அந்த யூச்சனை போய் அவள் ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுறா. என்ன உனக்கு எப்படி இருக்குது, இன்னும் 2-3 நாளில் நீ சரியாயிருவியா, டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவள் பேசிட்டு அங்கே வந்து போகும்போது இவனோட நிலைமை ரொம்ப சீரியஸ் ஆகி அங்கே வந்துட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அவன் அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு அவர் ரொம்ப பயந்து போயிட்டு, இப்போ நீங்கள் கூட்டிகிட்டு போன பர்சன் யார், அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவரோட நேம் வந்து கு, அவருக்கு வந்து இப்படி நைஃபை வச்சு 2 பேரும் சேர்ந்து குத்திட்டாங்களான்னு சொன்னதும் அவர் ரொம்பவே ஷாக்காகி போயிடுறா. உங்களுக்கு என்ன அவங்கள தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் ரொம்ப பயமாயிட்டுருக்கு, அவனுக்கு ஏதாச்சும் ஆகி போயிருமோ என்னமோன்னு சொல்லிட்டு. அப்போ அங்கே வந்துட்டு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, அவருக்கு இப்போ நல்லா ஆயிடுச்சு, அவர் நல்லா தான் இருக்காரு, நீங்கள் போய் பார்க்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க. ஹீரோயின் அவனை போய் மீட் பண்ணிட்டு எதுக்கு இப்படி முட்டாள் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்க, அவங்க வந்து நைஃப் வச்சுருக்காங்கன்னா நீ அவங்ககிட்ட போய் ஃபைட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்ற சட்டி கேட்டதும் உன்னோட பொருளை அவங்க உன்ட்ட இருந்து பறிக்க பார்த்தாங்கன்னா நான் எப்படி விட முடியும், அதனால தான் நான் வந்து போராடி உனக்காக வாங்கினேன்னு சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். ஹீரோயின் இடியட் மாதிரி பேசாத, இப்படி பேசி வந்து நீ என்ன வந்து சாதிக்கலான்னு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கோவமாயிட்டு கிளம்பிடுறா. அங்கே மெங்க் வந்துட்டு ரொம்ப கோவப்படுறா. நீ உன்னோட உயிரை கொடுத்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அவளுக்காக, நீ யாரை வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு காப்பாற்ற ட்ரை பண்ணியோ அவள் வந்துட்டு எப்படி வேலை பண்ணிட்டுருக்கான்னு உனக்கு நான் வந்து காமிக்கிறேன்னு சொன்னதும் நீ அவளை பற்றி பேசிட்டு இருந்தேன்னா என்னை விட வந்து மோசமானவங்க யாருமே கிடையாதுன்னு சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். நீ வந்து பாரு அவள் எவ்வளோ தூரத்துக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப பாசம் காமிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போய் காமிக்கிறா. அவங்க ஃப்ரெண்டுக்கு அவள் வந்துட்டு அங்கே ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஊற்றுறதை பார்த்துட்டு இவனுக்கு அங்கே ரொம்பவே வந்துட்டு வயிறறிய ஆரம்பிச்சிருது. எனக்குமே அதை பார்த்துட்டு அங்கே ரொம்ப கவலையாயிட்டு நீ வந்து இங்கே வெயிட் பண்ணிட்டு நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே இருந்து போகிறா. உன்னோட இன்ஜுரி எதுவுமே சரியாகலை, நீ அதுக்குள்ளே எதுக்கு அங்கே இங்கேயும் சுற்றிட்டு இருக்க, போய் வந்துட்டு ரெஸ்ட் எடு, அதான் உனக்காக நான் எங்கே வர வச்சிட்டேனேன்னு சொன்னதும் அவர் ரொம்ப கோவமாயிட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ட்டு அவர் ரொம்ப கோவப்பட்டுட்டு இருக்கா. அதெல்லாமே பார்த்துட்டு இவே ரொம்ப கோவமாயிட்டு அவட்ட அங்கே சண்டை போட்டதும் என்ன நீ இப்போ அசிங்கப்படுத்துறதுக்காக வர வச்சேன்னு சொன்னதும் இப்படி அசிங்கப்படுத்துறது மற்றவங்க எல்லாமே அது உன்னோட ஹாபி என்னோடது கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லி திட்டினதுமே அவன் அங்கேருந்து கோவமாயிட்டு போகிறா. அப்போ அவன் நான் வந்துட்டு இங்கேருந்து கிளம்ப போகிறேன்னு சொன்னதும் உன்னோட இன்ஜுரி எதுவுமே சரியாகலை, ஸோ நீங்கள் வந்துட்டு ரெஸ்ட் எடு, உனக்கு நான் நர்ஸ் வேணாலும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எனக்கு அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் வரும்போது நீ என்கிட்ட இப்படி பக்கத்தில் வராதான்னு சொல்லிட்டு என்னோடய ஃப்ரெண்டை நான் பார்க்க போகிறேன்னு சொல்லிட்டு போனதுமே அவன் ரொம்பவே இங்கே வந்துட்டு கவலைப்பட்டு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்னோடய லைஃப்பில் நானாவே வந்துட்டு எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டேன், என்ன எனக்கு வேணுன்றதை என்னால் வந்துட்டு நானே வந்து சூஸ் பண்ண முடியாமல் போச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். பிறகு அந்த மெங்க் பார்த்தா அவங்க அப்பாவுக்கு அங்கே கால் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் பேரை அனுப்பி விட்ருக்கேன் பார்த்தீங்களா, அவளை யூனிவர்சிட்டியில் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வெளியேற்றி விடுங்கன்னு சொன்னதும் அங்கே அவருமே ஓகேன்னு சொல்கிறாரு. நீ என்கிட்ட மோதுனேன்னா உன் நிலைமை என்னாகும்னு சொல்லிட்டு உனக்கு இப்போ தெரியும் பாருன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயின் அவங்க கூப்பிட்டதுமே நம்ம ஹீரோயின் இப்போ எதுக்காக என்னை வந்து நீ மீட் பண்ண வர சொல்லியிருக்கான்னு சொன்னதும் நீ வந்து பேசாமல் அவரை விட்டுட்டு போயிருன்னு சொன்னதும் நான் எப்போ அவனோட பின்னாடி போயிட்டுருக்கேன், அவன் தானே என்னோட பின்னாடி வந்துட்டுருக்கான், நீ வேணா அவன்கிட்ட சொல்லி ஸ்டாப் பண்ணு அப்படின்றத சொன்னதுமே அது எனக்கு நல்லாவே தெரியும், நீ இந்த கண்ட்ரியை விட்டே போகணும், அவரை விட்டுட்டு போயிடணும், ஃபைனலாக உனக்கு என்ன வேணாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதும் எனக்கு எதுவும் நீ பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு வந்துட்டு இருக்குது, ஸோ நீ வந்து எப்பயுமே அவன் வேணும்னா நீ அவன்கிட்ட நேரடியாகவே பேசிடலாமேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோவப்படுறா. நான் யாருன்னு தெரியாமல் நீ என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நான் நினச்சேன் உன்னை என்ன பண்ணுவேன் பாரு அப்படின்ற சொல்லிட்டு ஹீரோயின் அவள் மிரட்டினதுமே நம்ம ஹீரோயின் அப்போ அவனுக்கு அங்கே கால் பண்ணிவிட்டு இப்போ என்னப்பா உன்னோட அந்த லவர் வந்து பேசுகிற எல்லாத்தையுமே நீ கேட்டியா, அவளுக்கு என்ன வந்துட்டு ப்ராப்ளமோ எல்லாத்தையுமே நீ சார்ட் அவுட் பண்ணிடு, இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையுமே யாரும் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதோ அவன் நம்ம ஹீரோயின்ட்ட நான் வந்து உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே பேச ட்ரை பண்ணதுமே என்னை பற்றி நீ கவலைப்பட வேணாம் அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்டையுமே இதுக்கப்புறம் உனக்கு என்னமோ நீயே வந்துட்டு பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போனதோ இவர் ரொம்பவே கோமாயிடுறா. அப்போ அங்கே சில கார்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு அவளை உங்கள் அப்பா வந்துட்டு உங்களை உடனே இங்கேருந்து கூட்டிகிட்டு வர சொல்லிட்டாரு, நீங்கள் வந்துட்டு கிளம்புங்க அப்படின்றத சொல்லிட்டு அவளை வம்பு பண்ணி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அந்த கு போய் அங்கே டைரக்டர்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினை வந்து இப்படி வந்து காலேஜை விட்டு தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம யூச்சன் வந்ததுமே ஆல்ரெடி இந்த ப்ராசஸை நான் வந்து பண்ணிட்டேன், இவர் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு, என்னன்னாலும் நீங்கள் இவர்கிட்ட பேசுங்கன்னு சொன்னதும் அவன் ரொம்ப கோவமாயிட்டு நீ எதுக்காக அவளோட பின்னாடி இப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு சொன்னதும் நீ தான் அவளோட பாஸ்ட், நீ வந்துட்டு அவள் லைஃப்பை வந்து கெடுத்தது போதும், இதுக்கப்புறமே நீ அவளை வந்து தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்பட்டதுமே நான் வந்துட்டு என்ன தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன், அவளுக்கு எப்பயுமே நான் தான் ஃபர்ஸ்ட், அவள் என்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னதும் லவ் பண்ணிட்டு இருந்தா ஏன் விட்டுட்டு வர போறா, நீ வந்து பண்ண பாவங்களுக்கு அவள் லவ் வேற பண்ணுவாளா, ஸோ இதுக்கப்புறமாச்சும் அவளை நிம்மதியாக வாழ விடு, அவளுக்கு என்ன லைஃப்பில் வேணுமோ அதை அவளே டிசைட் பண்ணட்டும் அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப கோமாயிட்டங்க சண்டை போட வர்றான். அப்போ அங்கே அவன் வந்துட்டு சில விஷயங்களை யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் எவ்வளோ தூரத்துக்கு அவனை வந்து ரொம்ப கேர் பண்ணி பார்த்துட்டு இருந்தா, ஆனால் வந்துட்டு அவனுக்கு தான் அந்த லவ் வந்துட்டு புரியவேலைன்றது அவனுக்கு நல்லாவே புரியுது, அவனுக்கே தெரியுது அவன் வந்து டிசர்வ் கிடையாதுன்றது.
2 பேத்துக்குள்ள அங்க ரொம்ப வாக்குவாதம் ஆகுறப்ப, நம்ம ஹீரோயின் அங்க வந்ததுமே, இவன் வந்து நம்ம ஹீரோயின்ட்ட ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடுன்னு சொல்றப்ப, உனக்கு சொன்னா புரியாதான்னு சொல்லிட்டு இங்க கேட்கும்போது, சரி ஓகே நான் உனக்கு பின்னாடி இதுக்கப்புறம் வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன். ஆனா நீ எனக்கு ஒரு வாக்கு குடு. இவனோட பின்னாடியுமே நீ போக்கூடாது அப்படின்றத சொன்னதுமே, அத கேட்டுட்டு அங்க நம்ம ஹீரோயின் அத நீ சொல்லக்கூடாதுன்னு சொன்னதுமே, அவனுக்கு ரொம்ப அங்க ஃபீல் ஆயிட்டு, லைஃப்ல எல்லாமே போச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்க வந்துட்டு கவலைப்பட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அங்க வந்ததுமே, என்னாச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்க வந்து பேசும்போது, சரி ஓகே நான் உன்ட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் 2 பேருமே சேர்ந்து வாக் போனலான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம 2 பேருமே சேர்ந்து போகலாமான்னு சொன்னதுமே அப்போ அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கே வாக் பண்ணி போயிட்டுருக்காங்க. பேருமே சேர்ந்து அங்கே ஃபைனலாக வந்து ஒரு ஃபோட்டோவுமே எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோவுமே எடுத்துக்கிட்டதுமே அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு கவலையாயிட்டு இருக்கான். லவ் பண்ணும்போது ஒரு டைம் கூட ஃபோட்டோ எடுக்க முடியல, ஃபைனலாக பிரேக்கப் பண்ணுற போது ஃபோட்டோ எடுத்திருக்கோமேன்னு லாஸ்ட் டைம் உன்னை ஒரே ஒரு டைம் நான் ஹக் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அவன் கேட்டதும் ஹீரோயினுமே ஓகேன்னு சொல்கிறா. அங்கே அவளுக்கு வந்துட்டு ரொம்ப எமோஷனலாக தான் இருக்குது. அவனுக்கு அதை விட அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் நான் வந்து எப்பயுமே வந்து தொந்தரவு பண்ண மாட்டேன்னு அவன் சொல்கிறான். வாழ்க்கையில் நீ எப்பயுமே வந்துட்டு நல்லபடியாக வந்து முன்னேறி வரணும்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் வாழ்த்திட்டு நம்ம ஹீரோயினை நீ சந்தோஷமாக இருக்கணும்னு சொன்னதும் நீயுமே வந்து கண்ட்ரிக்கு போய் உன்னோட லைஃப்பை நல்லபடியாக வாழ எதை பற்றி நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத அப்படின்றத அவள் சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஃப்ரெண்டாவாக இருக்கலாமான்னு சொன்னதுமே ஃப்ரெண்ட்ஷிப் கார்த்தை என்னன்னு தெரியும்ல, நம்ம வந்துட்டு இப்போ வரைக்கும் இருந்ததே போதும்னு நினைக்கிறேன், ரொம்பவே தேங்க்யூ, ஃபைனலாக குட் பை அப்படின்றத சொல்லிட்டு 2 பேருமே சேர்ந்து அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போகும்போது அவன் ஒரு டைம் கூப்பிடுறான். அப்போ அவள் வந்து திரும்பி பார்த்ததும் நான் இப்போ திரும்ப உன் பின்னாடியெல்லாம் எப்பயும் வரமாட்டேன், ஸோ நீ வந்து பார்த்து வந்து உன்னோட லைஃப்பை வந்து சேஃப்டியாக வாழணும், நீ வந்துட்டு பார்த்து போ ரோட்டை கிராஸ் பண்ணின்னு சொன்னதும் அவள் ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு போனதும் இவன் ரொம்ப எமோஷனல் ஆகிட்டு அழுதுட்டு அங்கேருந்து போகிறான். நம்ம ஹீரோயின் ஃபைனலாக இந்த 3 இயர்ஸில் நான் வந்துட்டு கஷ்டப்பட்ட எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு, நான் வந்து என்னோட லைஃப் இதுக்கப்புறம் நல்லபடியாக வாழணும், லைஃப்ன்றது ரொம்பவே லாங்கானது, பாஸ்ட்டில் வந்துட்டு நம்ம நினச்சி பார்த்தா அதுக்குள்ளே போய் வந்து நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருக்காது, வாழ்க்கைன்றது முன்னாடி தான் போகும் பின்னாடி கிடையாது, ஸோ நம்ம அந்த முன்னாடி போகிறத தான் நோக்கி போகணும்னு சொல்லி போயிட்டுருக்கா. இன்னுமே அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு நான் வந்துட்டு வாழ்க்கையில் பாஸ்ட்டுக்குள்ளே போய் நான் மாட்டிக்க விரும்பலை, எப்படினாலும் வந்து வாழ்க்கைன்றது ஃபார்வேர்டு தான், ஃபார்வேர்டில் நான் போகணுன்னு ஆசைப்பட்றேன், பட் என்ன பண்ண முடியும், இந்த பாஸ்ட்டே வந்து ட்ராப்குள்ளே நான் மாட்டிக்கிட்டணும் அப்படின்ற சைட் அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிவிட்டு அந்த ஃபோட்டோவை பார்த்து அங்கே ரொம்ப வந்து கவலையாயிட்டு இருக்கான். ஏன்னா ஒரு உண்மையான லவ் கிடைச்சிச்சு, அந்த லவ்வை வந்துட்டு அடைஞ்சு ஒழுங்காக வந்துட்டு வாழாமல் என்னோட லைஃப்பை நானே வந்துட்டு சீரழிச்சுக்கிட்டேனேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்பவே கவலையாயிட்டுருக்கு. ஏதாச்சும் வாழ்க்கையில் நானுமே முன்னேறி வரணும்னு தான் ஆசைப்படுறேன், பட் முடியுமா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.